நீங்க இதுக்குள்ள எப்படியோ வந்துட்டீங்க. இது கன்ஃப்யூஸ் ஆன, சில நேரம் டிஸ்டர்ப் ஆன உலகம். எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆனா, நீ எத சூஸ் பண்றியோ அதை ஏத்துக்கணும். அது கன்ஃப்யூஷனா இருந்தாலும், நீ அந்த வழியில தான் போகணும். இங்க முடிவே இல்லாத அளவுக்கு வழிகள் இருக்கு. அதுல ஒண்ண நீங்க தான் முடிவு பண்ணணும். நமக்கு தேவையான எல்லா தகவலும் நமக்கு ஈஸியா கிடைக்கும். ஆனா நாம தான் நம்ம பாதைய தேர்ந்தெடுக்கணும். அப்புறம் ஹோப், கிளாரிட்டி, அவுட்கம் எல்லாம் சரியா எடுக்கணும்னு நம்புவோம். உங்க முடிவுகள பொறுத்து தான் உங்க வாழ்க்கையே இருக்கு. நீங்க எடுக்கிற முடிவு மத்தவங்களையும் பாதிக்கும். கதை எப்படி ஆரம்பிச்சதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய மரணங்கள் இருக்கும். இன்னும் எத்தனை உயிரிழப்பு ஏற்படும்னு உங்கள பொறுத்து தான் இருக்கு. அது நீங்க எடுக்கிற முடிவு பொறுத்து தான் அமையும். நீங்க யாரு? ரேஷனல்? எமோஷனல்? நீ அறிவ நம்புவியா? இல்ல உன் இதயத்த நம்புவியா? இதுக்குன்னு ஒரு சரியான விடை இல்ல. சில சமயம் நல்லா இருக்கும். சில சமயம் அது மோசமா இருக்கும். அது மத்தவங்களையும் பாதிக்கும். என் அட்வைஸ் என்னன்னா, என்ன வருமோ அத நீங்க தான் பார்த்துக்கணும். ஆனா, நான் இங்க வந்தது நீங்க என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு தான். உதவி செய்ய இல்ல. நான் இதுக்குள்ள வரக்கூடாது. நீங்களே பார்த்தீங்கல்ல. இது ஒண்ணும் என்னோட இடம் இல்ல. ஆனா, நான் ஒரு சில விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இருந்த கிரேட் ஸ்டோரி டெல்லர்ஸ் இப்ப இங்க இல்ல. ஆனா, அவங்களோட எழுத்துக்கள் எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு. ஓ! நீங்க கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு விஷயம் சொல்றேன். லிட்டில் ஹோப்ல சில படங்கள் இருக்கும். ஒருவேளை நீங்க அத கண்டுபிடிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு எதிர்காலத்த காட்டும். அதாவது நடக்கக்கூடிய விஷயம், இல்ல நடக்கக்கூடாத விஷயமா கூட இருக்கலாம். அது ஏதோ ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்யும். நீங்க இறுதி சடங்குக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு நெனைக்கிறேன். ம். நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துடுச்சு.